friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல fish fingers எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மீன் ரொம்ப சத்தானது, அதுல புரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப நிறைய இருக்கு. சிக்கன் மட்டனை விட அதுல கொழுப்பு சத்து ரொம்ப குறைவா இருக்கு. அந்த மீன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு எலும்பில்லாத மீன் துண்டுகள் எடுத்திருக்கேன். இத வந்து விரல் ஷேப்க்கு கட் பண்ணிக்கோங்க. மீனை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிடாதீங்க. அதை ஒரு விரல் சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ மீனெல்லாம் நல்லா கரெக்டான சைஸ்க்கு வெட்டியாச்சு. இப்போ இதுல நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். இதுல ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவைக்கேற்ப உப்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுல ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுல 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுல ஒரு முட்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம மீடியம் சைஸ்டு பீசஸா கட் பண்ணிருக்கனால இதுல மசாலா எல்லாம் சீக்கிரமா உள்ள இறங்கிரும். இப்ப நம்ம மசாலா தடவி வச்சிருக்க மீனை இந்த பிரெட் கிரம்ஸ்ல லைட்டா புரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் நல்லா இந்த பிரெட் கிரம்ஸ் நல்லா கோட்டார மாதிரி புரட்டிக்கோங்க. புரட்டிட்டு இதை கையால நல்லா லைட்டா அமுத்திக்கோங்க. அப்பதான் இந்த பிரெட் கிரம்ஸ் எல்லாம் அந்த ஃபிஷ்ஷோட நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிடலாம். இப்ப நம்ம மீன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப சூடா இருக்க கூடாது, மிதமான சூட்ல இருந்தா போதும். ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா வெளியே இருக்கிற பிரெட் கிரம்ஸ் எல்லாம் சீக்கிரமா பிரவுன் ஆகி கரிஞ்சிரும், உள்ள இருக்கிறது வேகாது. அதனால எண்ணெய் வந்து மிதமான சூட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நம்ம மீன் நல்லா வெந்தாச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். நம்மளோட சுவையான மொறுமொறுமான ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.